1983 வட அயர்லாந்து. மழை பெய்த இரவு. ஒரு மின்னல் பிளந்தது. அந்த வெளிச்சத்தில் ஒரு பெரிய இரும்பு சுவர் மின்னியது. அதுதான் தி மேஸ் பிரசன். உலகிலேயே தப்ப முடியாத சிறை. சுவர் 30 அடி உயரம். மேலே மின்வேலி. ஒவ்வொரு மூலையிலும் ஆயுதம் தாங்கிய காவலர்கள். அந்த சிறையில் அடைக்கப்பட்டிருந்தது உலகம் முழுக்க பயந்திருந்த 38 கைதிகள். ஐரிஷ் ரிப்பப்ளிக்கன் ஆர்மி IRA எனப்படும் தீவிர அமைப்பின் போராளிகள். இந்த மனிதர்கள் சாதாரண திருடர்கள் இல்லை. இவர்கள் புல்லட் சத்தத்திற்கே பழகியவர்கள். வெடிகுண்டு வெடிக்கும் சத்தம் இவர்களுக்கு பாடல் மாதிரி. அரசாங்க கட்டிடங்கள், காவல் நிலையங்கள் எங்கும் தாக்குதல் நடத்தியவர்கள். இவர்களின் இலக்கு ஐக்கிய இராச்சியத்தை தகர்த்து வட அயர்லாந்தை சுதந்திரமாக்குவது. அரசாங்கம் இவர்களை பயங்கரவாதிகள் என்றது. ஆனால் இவர்களின் கண்ணில் அவர்கள் போராளிகள். சிறையில் அடைக்கப்பட்டதும் இவர்களின் மனசு ஓயவில்லை. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும் அவர்கள் ஒரே விஷயத்தையே நினைத்தனர், இங்கிருந்து வெளியேறணும் என்று. அவர்கள் சிறையிலிருந்தே இரகசிய குழுவை உருவாக்கினார்கள். சிறை காவலர்கள் எப்போது மாற்றமாகிறாங்க, எந்த ட்ரக் எப்போ உள்ளே வருது, ஒவ்வொரு தகவலும் அவர்களின் கையில் இருந்தது. சிறை சுவரை தாண்ட பியூஷியல் ஸ்ட்ரெங்ஸ் மட்டும் போதாது, பிரெயின் தான் முக்கியம் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். மாதக்கணக்கில் ஒவ்வொரு நாளும் அவர்கள் திட்டமிட்டனர். சிறை ஊழியர்களிடமிருந்து தகவல் வாங்கி சிலர் தங்கள் உடலிலேயே சிறிய கத்திகள், துப்பாக்கி பாகங்கள் ஒளித்து கொண்டு வந்தனர். அந்த பாகங்கள் சேர்த்து சிறை உள்ளேதான் புதிய ஆயுதங்கள் உருவாக்கப்பட்டன. இரகசியமாக வரைபடங்கள் வரைந்தனர். ஒரே இலக்கு, ஒரே நாளில் முழு சிறையையும் கைப்பற்றணும். செப்டம்பர் 25, 1983 அந்த நாள் வந்து சேர்ந்தது. மதியம் 2:30 ஹேச் பிளாக் 7 பகுதியில் சில காவலர்கள் டியூட்டியில் இருந்தனர். திடீரென கதவு திறந்தது. சில கைதிகள் காவலர்களை தாக்கினர். ஒருவரின் தலையில் துப்பாக்கி வைத்தனர், மற்றவரை கயிறால் கட்டினர். இப்போ நீங்க கைதிகள் என்று கத்தினர். சில நொடிகளில் முழு பிளாக் அவர்களின் கட்டுப்பாட்டில். காவலர்களின் யூனிபார்மும் பறிக்கப்பட்டது. அடுத்து மிக முக்கியமான கட்டம். உணவு டெலிவரி ட்ரக் அன்றைய தினம் வந்தது. அந்த ட்ரக் தான் இவர்களின் சுதந்திரத்தின் பாதை. டிரைவரை துப்பாக்கியால் மிரட்டி 38 பேரும் ட்ரக்குக்குள் புகுந்தனர். அந்த நொடியில் யாரும் சுவாசிக்கவில்லை. ஒரு தவறான நகர்வும் இருந்தால் எல்லாம் முடியும். ட்ரக் மெதுவாக கதவுக்கு சென்றது. காவலர் சைன் பார்க்க வந்தார். ட்ரக் டிரைவர் நடுங்கி கையெழுத்திட முயன்றார். திடீரென ட்ரக் வேகமாக பாய்ந்தது. கதவு உடைந்தது. மின் அலாரம் ஒலித்தது. சிறை முழுவதும் அலறல், துப்பாக்கி சத்தம். ஒரு காவலரிடத்தில் விழுந்தார். சிலர் தப்பி ஓடினர். சிலர் வாகனங்களில் ஏறினர். சிலர் இருட்டில் மறைந்தனர். மின்னல் ஒளியில் அவர்களின் நிழல்கள் மட்டும் தெரிந்தன. உயிரோடு சுதந்திரம் நோக்கி ஓடும் மனிதர்கள். அந்த சம்பவம் பிரிட்டன் அரசாங்கத்தை அதிர வைத்தது. பாதுகாப்பான சிறை என்ற பெயர் உடைந்தது. 19 கைதிகள் பிடிபட்டனர். ஆனால் மீதமுள்ள 19 பேர் இன்று வரை காணப்படவில்லை. சிலர் வெளிநாடுகளுக்கு தப்பி சென்று புதிய பேரில் வாழ்ந்ததாக நம்பப்படுகிறது. சிலர் கடலுக்கு அடியில் புதைந்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. உண்மை யாருக்கும் தெரியவில்லை. அந்த ஒரு இரவு, த மேஸ் பிரிசன் என்ற பெயர் ஒரு கதை அல்ல, ஒரு கனவு கொடுமையானது. காவலர்கள் இன்னும் அந்த நாள் நினைவில் குலுங்குகிறார்கள். உலகம் முழுவதும் அந்த தப்பிப்பை பார்த்து பயந்தது. 38 பேரின் திட்டம், தைரியம், மன உறுதி உலகத்தையே மிரளச் செய்தது. இரும்பு சுவர் கூட இவர்களின் மனத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. அந்த இரவு மேஸ் சிறை உயிருடன் துடித்தது. இரும்பு கதவுகள் நடுங்கின. காற்றில் ஒரு வாசனை, சுதந்திரத்தின் வாசனை, இரத்தத்தின் வாசனை, தைரியத்தின் வாசனை. உலக வரலாற்றில் அதுபோல தப்பிப்பு ஒரே முறைதான் நடந்தது, அதுவும் அவர்கள் பேரில்.